கூடி அருவி கொட்டுதே அது மேல வண்டி நல்லா ஊற வைக்க வண்டி நல்லா ஊற வைக்க வைகையாது தண்ணி வரும் அம்மாவுக்கு. ஆக்சுவலாக என்னோட மூவிக்கு வந்து ட்ரெய்லருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கணும்னு அண்ணாவை கேட்டோம். அவர் பிஸி, அந்த டேட்டில் முடியல. மண்ணில் சிறு பறவை வாழ மறந்தான் இடம் கொடுத்திடும். அதாவது அடுத்து யார் வரப்போறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கே எனர்ஜியாக இருக்குது. 5 ரெட் புல் குடிச்ச மாதிரி அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. ஏன்னா வரப்போகிறோம் அவ்வளோ எனர்ஜியானவர். அதாவது அவார்ட் ஃபங்க்ஷனு ஆடியோ லான்ச்சு அப்படின்னா 2 வந்து இப்போ ஆர்டர் பண்ணுவாங்க. ஒன்று சோஃபா சேரு, இன்னொன்று அந்தோனிதாசன் சாரு. ஸோ 2மே இல்லாமல் எந்த ஃபங்க்ஷன் நடக்காது. ஆடியோ இல்லாமல் கூட நடக்கும், ஆனால் அண்ணன் இல்லாமல் நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது. அடுத்த அவார்டு வந்து அண்ணனுக்கு தான். ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுத்தலாம் நம்முடைய ஃபோக் மாலி அந்தோனிதாசன் அண்ணனுக்கு. நல்லா இருக்கும்பா, கடவுளுடைய ஆசீர்வாதம் மக்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. சிறப்பு. கையில் 4 மோதிரம் போட்டால் நல்லா தான் இருப்பீங்க. ஆனால் மேஜிக்கல் வாய்ஸ் ஆஃப் த இயர் அப்படிங்கிற விருது வந்து இந்த வாட்டி வாங்குறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தமிழில் சொல்லுங்கள் தம்பி, இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. அதாவது மாயாஜால குரல் ஆஃப் த வருடம் வாங்குறீங்க. எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருதை நோக்கி நான் உழைச்சதுக்கு, அந்த உழைப்பை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றியும் ஆசீர்வாதித்த ரசிகர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ஸ்டார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அவார்டு 2024 குடும்பத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. பாலா, இந்த இடத்துல உன்னைய பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து நான் பார்த்து 2 பேரும் ஒன்றா பயணித்த தம்பி. இன்றைக்கி உலகம் முழுவதும் நல்ல காரியங்கள் செய்கிறது அப்படின்னா பாலாவை முன்னுதாரணமாக பேசும்போது அதில் நானும் உங்களுடைய இந்த மாண்பு இன்னும் கடவுள் உங்களுக்கு நிறையா கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஐ லவ் யூ. விருது வாங்க வந்திருக்கவங்களுக்கும் விருது கொடுக்க வந்திருக்கவங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அண்ணனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, எனக்கே அடுத்த ஜென்மத்தில் அண்ணனுக்கு பொண்டாட்டியாக பிறக்கணும்னு தோணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அன்பான அண்ணன், அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாரு. லவ் யூ அந்தோனிண்ணே. உங்களை தான் மறக்க மாட்டேன் என்றைக்குமே. ஆனால் வார்த்தையை மறக்க மாட்டேன் தம்பி நான். கண்டிப்பாண்ணே. அதாவது நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க, நிறைய பாடல்கள்லாம் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. எங்களுக்காக ஒரு 3 பாட்டு டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் மைண்டில், நீங்கள் வந்து நிறையா பாட்டு பாடிருக்கீங்க. உங்கள் குரலில் வர எல்லா பாட்டுமே ஹிட்டு. கட்டிக்கிட்ட பொண்ணே நம்ம பாட்டாக இருக்கணும், பாண்டி நாட்டு கொடியாக இருக்கணும், எல்லா பாட்டுமே ஹிட்டு. ஆனால் உங்கள் மைண்டில் இப்போ நான் வந்து சினிமாவில் பாடியிருக்கேன்பா, இந்த 3 பாட்டு எனக்கு டக்குன்னு மைண்டில் வரணும், என்ன பாட்டு வரும் உங்களுக்கு? எல்லா பாட்டுமே எனக்கு மைண்டில் வரும்பா. எனக்கு நான் எப்படி போய் என்னை கோத்து விடுறதுலேயே குறியா இருக்கு ஒரு ஆளுகளையா. ஏதாவது ஒரு 3 பாட்டு டக்குன்னு வர பாட்டு ஃபஸ்ட்டு மைண்டில்? எனக்கு ஃபஸ்ட்டு டக்குன்னு வர்ற பாட்டு வந்து பஞ்ச பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆஹா, நல்ல வாய்ப்பாடுன்னு சொல்லி நினச்சேன். இல்லைண்ணா உங்கள் பாட்டுண்ணே, நீங்கள் பாடின பாட்டு. என் பாட்டு தான் பஞ்ச பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடுங்க 2 வரி. மாதம் பிறந்துட்டா டிரைவருக்கு 18,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும், ஆஃபீஸுக்கு 50,000 ரூபா வாடகை கொடுக்கணும், என்ன செய்கிறது, 3 குடும்பத்துக்கு காசு கொடுக்கணும், பொண்டாட்டி பிள்ளைக்கு காசு கொடுக்கணும். இதான்பா எனக்கு ஃபஸ்ட்டு வர்ற பாட்டு. சூப்பர்ண்ணே. அப்போ அடுத்து வர பாட்டு, 2வது பாட்டு, அடுத்து என்ன பிடிக்காதுன்னு பார்ப்போம். 3 பாட்டு தானே கேட்டேன். ஆமாம் பாடிடுறேன். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு. வண்டியில நெல்லு வரும், வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க வைகையாத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு. வைகையாத்து தண்ணி வரும். அடிமானே மானே உன்னை உறவன நினைச்சேனே, உன்னை தானே நானே என் உசுருக்குள் ஒளிச்சேனே, சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, மொத்த ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன. பாட்டியை மறந்து போச்சு. அடிமா அடி துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம். தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம். மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தான் இடம் கொடுத்திடும், மரம்தான் இடம் கொடுத்த போதும் மண்தான் அதை சுமந்திடும். இன்னொரு உலகில் நாம் இருந்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன். சூப்பர். ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுக்கலாம் நம்முடைய அன்பான அந்தோனிதாசன் அவர்களுக்கு. அண்ணா வேற லெவல்ண்ணே. லவ் யூண்ணே. நன்றி. போய்ட்டு அண்ணா இருங்கண்ணே, அவார்டு வாங்காமல் அதை மறந்துட்டு எல்லாம் கச்சேரி பண்ணிட்டு போறீங்கண்ணே. ஓகேண்ணே. அதான் ஓகே அண்ணா. அதாவது இந்த வருடம் வந்து உங்களுக்கு மேஜிக்கல் வாய்ஸ் ஆஃப் த இயர், அதாவது மாயாஜால குரல் ஆஃப் த வருடம் அப்படிங்கிற ஒரு அவார்டு உங்களுக்கு கொடுக்குறோம். தமிழில் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த அவார்டு உங்களுக்கு கொடுக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவருக்கும் பிடித்த, அதாவது
சாப்பிட்டு ட்ரெண்ட் ஆனவங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் சாப்பாடு செஞ்சு போட்டு ட்ரெண்ட் ஆனவங்க. ஸோ நீங்களும் குவித்து கோமாளிலாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வேறு லெவலில் வந்து களம் இறங்குறாரு. நம்ம அனைவருக்கும் பிடித்த அன்பு அண்ணன் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த விருதை வழங்குவதற்காக மேடை கிடைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுத்தலாம் நம்முடைய அன்பு அண்ணன் அவர்களுக்கு. உண்மை வணக்கண்ணே. ஆக்சுவலாக எங்கள் அண்ணனும் வந்து சிங்கரு, ஆனால் குக் வித் கோமாளி கண்டஸ்டன்ட் அவரும். ஆமாம், ஃபஸ்ட்டு வாரம் 6 வாரம் 3வது வாரம் வெளில வரோம், அவ்வளோதான் அண்ணன். ஸோ அதாவது காய்கறியை வெட்டி ஒன்று பண்ணுவார், இந்த உப்புக்கு இப்போல்லாம் போட்டு ஒன்று பண்ணார். சரி, ஓகே, சாரி நான் சொல்ல. ஸோ அண்ணனுடைய சமையல்லாம் பார்த்துருக்கீங்களா? அண்ணனுடைய பாடல் பார்த்துருப்பீங்க. ஆமாம். சமையல் பார்த்துருக்கீங்களா? சமையல் பார்த்ததில்லை. ஏன்னா நாங்களும் பார்த்ததில்ல. அம்மாவோட சமையலை ஆத்மார்த்தமாக நினச்சி செய்கிறவங்க எல்லா சமையலும் நல்லா தான்ப்பா இருக்கும். கண்டிப்பாண்ணே. ஸோ அண்ணனை பற்றி ஒரு வார்த்தை. இல்லை அவரோட ஆக்சுவலாக என்னோட மூவிக்கு வந்து ட்ரெய்லருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கணும்னு அண்ணாவை கேட்டோம். அவர் பிஸி, அந்த டேட்டில் முடியல. ஸோ இன்னைக்கு மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ வாய்ஸ் உங்களுக்கு இருக்கிற அந்த கடவுள், நீங்கள் சொன்னீங்க இது வந்து கடவுள் கொடுத்த வாய்ஸ்ன்னு. உங்களோட அந்த வாய்ஸை கேட்குறப்போ அப்படி ஒரு எனர்ஜி. ஸோ அது மிகப்பெரிய கிடைச்ச பாக்கியம். ஸோ அதனால வந்து உலகத்தையே நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீங்க. ஸோ மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு. தேங்க்யூண்ணே. அதாவது இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கேட்குறோம் ஆண்டனிண்ணே, நீங்கள் எது கேட்டாலும் பண்ணுவீங்க. அண்ணனுடைய பாடல் கோடி அருவி கொட்டதை கேட்டிருப்போம், அது உங்கள் குரலில் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. உண்மையிலே என் தொண்டை கட்டியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே கேட்க ஒரு வரி மட்டும் பாடுறேன். ஒரு வரி கோடி அருவி கொட்டுதே அது மேலே. அதுக்கு அடுத்த வரி நீ சொல்லு பாயணும். அடுத்த வரி சுங்க வரி தான். அடுத்த என்ன வரி? உண்மையிலே எல்லாருக்கும் நீ சொல்லுங்க. இல்லை அண்ணன் சொல்லுவார், நீ பாடுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. நான் ரொம்ப ரசித்தேன். இவரை நான் கேரவனுக்களை பார்த்தோன்னே நான் அந்த பாட்டை தான் ஃபஸ்ட்டு பாடினேன். இந்த முகம் போல் அந்த பாடலும், அந்த பாடல் போல் இந்த முகமும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூண்ணே. உங்கள் பாட்டை கேட்டால் என் 2 கிட்னியை கிஸ் அடிச்சுட்டு போகுது. ஸோ அந்தளவுக்கு அற்புதமான ஒரு சங்கீதத்தில் ஈர்த்து போடுறீங்க எல்லாரையுமே. இந்த விருதை வந்து நம்ம மாதம்பட்டி அண்ணன் கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். அவார்ட் ப்ளீஸ். லவ்யூனா ஒரு மிகப்பெரிய கைத்தலுக்கும் அன்பான ஆந்தனி தாசன் அவர்களுக்கும் நம்மளுடைய மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும். ஆந்தனினா ரொம்ப நன்றிண்ணா. வி லவ் யூண்ணா. நீங்கள் பாடினாலே இல்லை, நீங்கள் வந்தாலே மாசு. நிறைய பாடல்கள் வந்து சமீபத்தில் பாடிருக்கீங்க, ரெக்கார்டிங்கில் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். பெரிய வெயிட்டிங்ண்ணா. ஒரு மிகப்பெரிய கைத்தலுக்குள்ள நம்மளுக்காக வந்து அண்ணன் பாட்டெலாம் பாடி அவ்வளோ கேளப்பாக வச்சுக்கிட்டாங்க. தேங்க்யூ.